வணக்கம். ஜேகே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான புலனாய்வு தகவல்கள் இராணுவத்திடமிருந்து பறிமுதல். 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் பொது வாக்கெடுப்பு. ஹரக்கட்டாவிற்கு எதிராக பயங்கரவாத தடை சட்ட விசாரணை ஆரம்பம். அமெரிக்காவிற்கான சுற்றுலா விசாவிற்கு விண்ணப்பிக்கும் இலங்கையர்களுக்கு அவசர அறிவித்தல். புலமை பரிசில் பரீட்சை முடிவுகள் தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் அறிவிப்பு. ஈரானுக்கு உதவும் நாடுகளுக்கு எதிராக கடும் தண்டனை விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி எச்சரிக்கை. செய்திகள் தொடர்கின்றன. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளின் ஒரு பகுதியாக இலங்கை இராணுவத்தின் வவுனியா பிரிவிலிருந்து புலனாய்வு தகவல்கள் அடங்கிய ஒரு குறிப்பேட்டை பறிமுதல் செய்துள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் அறிவித்துள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட புலனாய்வு குறிப்பேட்டிற்கு பொறுப்பாளராக இருந்த லெப்டினன்ட் கேர்னலிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாகவும் குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றில் சமர்ப்பித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் இவ்வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் புலனாய்வு அதிகாரிகளான யாஷின் பாவா, ஜெஹில் பாஸ் மற்றும் சரத் சமந்த ஆகியோரை செப்டம்பர் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு பெரும்பான்மையுடன் பொது வாக்கெடுப்பும் தேவை என உச்ச நீதிமன்றம் தீர்மானித்தால் பொது வாக்கெடுப்பு நடத்த அரசாங்கம் தயாராக உள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாத இறுதியில் மேற்கொள்வதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் நலிந்த ஜெயதிச அறிவித்துள்ளார். முன்மொழியப்பட்ட திருத்தம் முற்றிலும் பொது நலனுக்காகவே கொண்டு வரப்பட்டுள்ளது எனவும் மக்களின் சார்பாக தொடங்கப்பட்ட சீர்திருத்த பணிகளை அரசாங்கம் தொடரும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றில் 3/2 பங்கு பெரும்பான்மை தேவைப்பட்டால் அதற்கேற்ப தாம் செயற்பட தயாராக இருப்பதாகவும் பொது வாக்கெடுப்பு தேவைப்பட்டால் உச்ச நீதிமன்றத்தின் முடிவின் அடிப்படையில் அதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக சந்தேக நபரான ஹரக்கட்டா உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்களை தொடர முடியாது என கொழும்பு மேல் நீதிமன்றம் அண்மையில் உத்தரவொன்றை பிறப்பித்திருந்த நிலையில் அந்த உத்தரவுக்கு எதிராக மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் கொழும்பு மேல் நீதிமன்றிற்கு அறிவித்துள்ளார். இவ்விடயம் இன்று கொழும்பு மேல் நீதிமன்றில் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி புத்திக்க சி ராகல முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது முறைப்பாட்டாளர் தரப்பில் முன்னிலையான சட்டமா அதிபர் திணைக்கள சட்டத்தரணி குறித்த உத்தரவுக்கு எதிராக மேன்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். இதனால் ஹரக்கட்டா உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட வழக்கின் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்மானத்தை பொறுத்து அமையும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் பயிற்சி முகாம் ஒன்று நடத்தப்பட்டு வருவதாகவும் அங்குண்டு தயாரிக்கும் இடம் நடத்தப்பட்டு வருவதாகவும் சமூகத்தில் எழும் விவாதத்தில் எந்தவித உண்மையும் இல்லை என பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அறிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். இவ்விடயம் குறித்து கைது செய்யப்பட்ட நபரிடம் சம்பந்தப்பட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் ஆரம்பகட்ட விசாரணையின் அடிப்படையில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கு ஆதரவான எந்தவொரு பயிற்சி முகாமும் அங்கு நிறுவப்படவில்லை என்பது உறுதியாகியுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சமூகத்தை தவறாக வழிநடத்தும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளார். அடையாள அட்டையின்படி மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குறித்த நபரின் பெயர் ரம்புக்வெல அதிகிராம் கே சங்கீத் ஜெயசேகர என அடையாளம் காணப்பட்டுள்ளார். விசாரணையில் தொழில் ரீதியான 2 அடையாள அட்டைகளை கொண்டிருந்ததாகவும் ஒன்றில் வைத்தியர் எனவும் மற்றையதில் மனித உரிமை அமைப்பின் பணிப்பாளர் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். எனினும் குறித்த
அடையாள அட்டையில் எவ்வித உண்மைத்தன்மையும் இல்லை என்பதுடன் குறித்த நபர் சமூகத்தில் பொறுப்பற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்ட ஒருவர் எனவும் இவருக்கு 7 முகவரிகள் உள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ளார். குறித்த நபருக்கு எதிராக மோசடி குற்றச்சாட்டு உள்ளிட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. போலி காணி மோசடி குறித்த குற்றச்சாட்டும் வெலிக்கடை போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சந்தேக நபர் தற்போது கைது செய்யப்பட்டு 14 நாட்கள் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் எவ்வித தீவிரவாத அமைப்புகளின் செயற்பாட்டுக்கும் நாட்டில் அனுமதி அளிக்கப்படாது எனவும் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அறிவித்துள்ளார். மக்கள் சுற்றுலா விசாவிற்கு விண்ணப்பிப்பது குறித்து இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமையை பெற்றுக் கொடுக்கும் முதன்மை நோக்கத்துடன் அமெரிக்காவில் குழந்தையை பிரசவிப்பதற்காக சுற்றுலா விசாவிற்கு விண்ணப்பித்தால் அந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ அறிவிப்பில் இவ்விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதன்படி ஒருவர் அமெரிக்காவிற்கு பயணம் செய்வதன் பிரதான நோக்கம் அங்கு குழந்தையை பிரசவித்து குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமையை பெற்றுக் கொடுப்பதே எனவும் அமெரிக்க கன்சியுலர் அதிகாரிகள் கருதினால் விண்ணப்பதாரிகளின் சுற்றுலா விசா விண்ணப்பங்கள் உடனடியாக நிராகரிக்கப்படும். இவ்வாறான நோக்கங்களுக்காக சுற்றுலா விசாவை பயன்படுத்துவது அமெரிக்க சட்ட திட்டங்களின் கீழ் அனுமதிக்கப்பட்டது அல்ல எனவும் தூதரகம் அறிவித்துள்ளது. இதற்கமைய விசா விண்ணப்பங்களை அமெரிக்க கன்சியுலர் அதிகாரிகள் நிராகரிப்பார்கள் எனவும் இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெளிவுபடுத்தியுள்ளது. புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளை ஒரு மாதத்திற்குள் வெளியிட எதிர்பார்ப்பதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா லியனகே தெரிவித்துள்ளார். இதற்கமைய எதிர்வரும் 25ஆம் தேதி வரை இந்த விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இம்முறை தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை கடந்த 9ஆம் தேதி நாடு முழுவதும் 2723 பரீட்சை நிலையங்களில் நடைபெற்றதுடன் மொத்தமாக 2,94,089 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியுள்ளனர். சிங்கள மொழி மூல பரீட்சைக்கு 2,20,366 மாணவர்களும் தமிழ் மொழி மூல பரீட்சைக்கு 73,723 மாணவர்களும் தோற்றியுள்ளனர். புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளை ஒரு மாதத்திற்குள் வெளியிட எதிர்பார்ப்பதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இதேவேளை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளையும் செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கோப்பாய் பிரதேச செயலகத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகத்தினரால் இன்று வாக்குமூலம் பெறும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கோப்பாய் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கிராம சேவையாளர் பிரிவுகளில் இருந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் அதிகளவில் பங்கேற்ற இந்நிகழ்ச்சியில் 4 விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஒவ்வொரு குழுவிலும் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் இணைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் வயது, காணாமற் போன காலப்பகுதி, சம்பவம் இடம்பெற்ற விதம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் உறவினர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் வாக்குமூலம் வழங்குவதற்காக வருகை தந்தவர்களில் பெருமளவிலானோர் வயது முதிர்ந்தவர்களாக காணப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பல வருடங்களாக தமது பிள்ளைகள் மற்றும் உறவுகளை தேடும் அவர்கள் தமக்கு பணம் அல்லது இழப்பீடு தேவையில்லை எனவும் காணாமல் ஆக்கப்பட்ட தமது பிள்ளைகளை தேடி கண்டுபிடித்து தர வேண்டும் என்பதே தமது ஒரே கோரிக்கை எனவும் இதன்போது உருக்கமாக தெரிவித்துள்ளனர். சிலாபம் முகத்துவாரத்தில் மீன்பிடி படகு ஒன்று விபத்துக்குள்ளானதை அடுத்து கடற்தொழிலாளர் ஒருவர் காணாமற் போயுள்ளார். இன்று காலை சுமார் 6 மணியளவில் ராஷ்மிகா புத்தா என அடையாளம் காணப்பட்ட படகில் 2 கடற்தொழிலாளர்கள் பயணித்த போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தை அடுத்து குறித்த படகில் இருந்த கடற்தொழிலாளர்களில் ஒருவர் மீட்கப்பட்டதுடன் ஒருவர் காணாமற் போயுள்ள நிலையில் சிலாபம் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிலாபம் பகுதியைச் சேர்ந்த 67 வயதுடைய நபரொருவரே காணாமற் போயுள்ள நிலையில் அவரை தேடுவதற்கான நடவடிக்கைகளில் மீன்பிடி படகுகள் ஈடுபட்டுள்ளன. குறித்த 2 கடற்தொழிலாளர்களும் நேற்று மதியம் 1 மணியளவில் சிலாபம் பகுதியில் இருந்து கடலுக்கு புறப்பட்டுள்ளனர். கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியிருந்த போதிலும் அவர்கள் அறிவுறுத்தலை பின்பற்றாது கடற்தொழிலுக்கு சென்றுள்ளதாகவும் போலீசார் அறிவித்துள்ளனர். மோசமான வானிலை எச்சரிக்கைகள் நடைமுறையில் இருக்கும் போது கடற்தொழிலாளர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர்.
கிளிநொச்சி பாரதிபுரம் பகுதியில் தொல்பொருள் கலைப்பொருட்களை தேடி சட்டவிரோதமாக அகழ்வு பணிகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் 8 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் பாரதிபுரம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 32 முதல் 58 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் எனவும் இவர்கள் முந்தலம், உக்குவெல, தும்மலசூரிய, பிலியந்தலை, யாழ்ப்பாணம், மாதம்பே மற்றும் கெசல்வத்தை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் தொல்பொருள் பெறுமதியுடைய கலைப் பொருட்களை தேடி குறித்த பகுதியில் அகழ்வு பணிகளில் ஈடுபட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர். ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகொட மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித்த ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இதன்படி இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குறித்த இருவருக்கும் எதிரான குற்றப்பத்திரிகைகள் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குற்றப்பத்திரிகைகள் நீதிமன்றத்தில் கையளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து 2 பிரதிவாதிகளையும் பிணையில் செல்வதற்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் இவ்வழக்கு தொடர்பான மேலதிக சட்ட நடவடிக்கைகள் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்படவுள்ளது. 2026ஆம் ஆண்டு யோஷித்த ராஜபக்ச தகுதிகளின்றி கடற்படையில் இணைக்கப்பட்டமை மற்றும் அரச நிதியை பயன்படுத்தி பிரித்தானியாவில் பயிற்சி பெற அனுமதிக்கப்பட்டமை ஆகியவற்றிற்கு உடந்தையாக இருந்ததாக இவர்கள் மீது முன்னதாக குற்றம் சுமத்தப்பட்டது. தகுதியின்றி யோஷித்த ராஜபக்சவை கடற்படையில் சேர்த்தமை மற்றும் அரச நிதியில் வெளிநாட்டு பயிற்சிக்கு ஏற்பாடு செய்தமை போன்ற சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு அமைய இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 18ஆம் தேதி ஓமானில் வைத்து கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட சமித்புர சத்து என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய வெளிநாடொன்றில் இருந்து நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு தயாரிப்பிலான கை துப்பாக்கி ஒன்றும் 12 தோட்டாக்கள் மட்டக்குழி பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கண்டெடுக்கப்பட்டது. சமித்புர சத்து எனப்படுபவர் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டதன் பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு 15 மட்டக்குழி சமித்புர பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடைய திமுத்து சதுரங்க பெரேரா 2025ஆம் ஆண்டு மார்ச் 22ஆம் தேதி போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி ஓமானுக்கு தப்பிச் சென்றிருந்தார். இவர் கனேமுல்ல சஞ்சீவ கொலையின் சந்தேக நபர்களில் ஒருவர் என்பதுடன் நாட்டில் இடம்பெற்ற பல குற்றச் செயல்கள் தொடர்பான விசாரணைகளுக்காக தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியாகவும் கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு உதவும் அல்லது அதனுடன் வர்த்தகம் செய்யும் எந்தவொரு நாட்டிற்கும் கடும் தண்டனை வழங்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நவம்பர் மாத தேர்தல்கள் மிக வேகமாக நெருங்கி வரும் நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி இவ்விடயத்தை தனது ட்ரூத் சமூக ஊடகத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரானுக்கு எந்த வகையிலாவது உயிர் நாடியாக செயற்படுவதற்கு தமது நிதி நிறுவனங்கள், வணிகங்கள், விமான நிலையங்கள் அல்லது அரசாங்க நிறுவனங்களை அனுமதிக்கும் எந்தவொரு நாடும் பாரிய பொருளாதார பின் விளைவுகளை சந்திக்கும் என்பதை தான் அறிவிப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்துள்ளார். குறித்த நாடுகள் எவ்வாதிரியான தண்டனையை எதிர்கொள்ளும் என்பதை அவர் குறிப்பிடவில்லை என்ற போதிலும் ஈரான் தவிர வேறு எந்த நாடும் அவரால் பெயரிடப்படவில்லை. ஈரானின் மீது உலகம் இதுவரை கண்டிராத வகையில் பொருளாதார தனிமைப்படுத்தலை அமெரிக்கா விதிக்கும் என திரைசேரியின் செயலாளர் ஸ்காட் ஃபெசன்ட் தெரிவித்து சுமார் ஒரு வாரத்தின் பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ள